அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரில் இருந்து இன்று விமானம் மூலமாக மட்டும் 10,090 பேர் வெளியேறி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரம். பகல்காம் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிறகு கடுமையான பாதிப்பு என்பது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய சுற்றுலாவிற்கு ஏற்பட்டுள்ளதாகத்தான் கூற வேண்டும். ஒரே நாளில் சுமார் 10,090 பேர் அந்த பயணிகள், அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீரில் இருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்தினுடைய இயக்குநரகமானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பல்வேறு விமானங்கள், குறிப்பாக ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் உள்ளிட்ட விமானங்கள் மூலமாக இந்த பயணிகள் இன்று ஒரே நாளில் ஸ்ரீநகர் விமான நிலையத்திலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இவ்வளவு பயணிகளையும் ஏற்றிக்கொண்டு 110 விமானங்கள் இன்று ஒரே நாளில் ஸ்ரீநகர் விமான நிலையத்திலிருந்து பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக மும்பை, சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுடைய விமான நிலையங்களுக்கு சென்றுள்ளதாகவும் மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகமானது தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காலை 6 மணி முதல் மாலை 8 மணி வரை இந்த விமானங்கள் என்பது பயணத்தில் ஈடுபட்டதாகவும் சுமார் 10,090 பயணிகள், சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து இன்று வெளியேறியுள்ளார்கள். அதே சமயம் 4,107 பேர் இன்று ஜம்மு காஷ்மீருக்கு வந்துள்ளதாகவும் மத்திய விமான போக்குவரத்து துறை இயக்குநரகமானது தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. பகல்காம் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிறகு கடுமையான பாதிப்பு என்பது சுற்றுலாத்துறைக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதனுடைய ஒரு விளைவாக தற்பொழுது பயணிகள், அங்கிருக்கும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய அந்த திட்டங்களை பாதியிலேயே கைவிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா. ரஃபேல், சுகாய் 30 போர் விமானங்களில் இந்திய விமானப்படை வீரர்கள் தற்போது பயிற்சி பெற்று வருகின்றனர். ஆக்ரமன் என்ற பெயரில் பெரிய அளவில் பயிற்சியில் விமானப்படை வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களையும் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இது குறித்த விவரங்கள். இந்திய விமானப்படையினுடைய தற்பொழுது ஆக்ரமன் பயிற்சியானது தற்பொழுது நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ரஃபேல் உள்ளிட்ட விமானங்கள் இந்தியாவினுடைய விமானப்படையில் இணைந்து செயலாற்றி வரும் நிலையில் தற்பொழுது அதனுடைய ஒரு பயிற்சி திட்டம் என்பது, அதாவது நவீனப்படுத்தப்பட்ட, மேம்படுத்தப்பட்ட இந்த ரஃபேல் பயணம் என்பதை தற்பொழுது அந்த விமானத்தினுடைய பயிற்சிகளானது தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. ஆக்ரமன் பயிற்சியின் மூலமாக விமானப்படையினுடைய அந்த குறிப்பாக மழையில் தாக்கும் அந்த ஒரு நுட்பம், அது மட்டுமல்லாமல் தரையில் தாக்கும் நுட்பம் ஆகிய இரண்டுமே இந்த பயிற்சியின் மூலமாக சோதிக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படையானது தற்பொழுது தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக தற்போதைய சூழலில் இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான கடுமையான ஒரு சூழல் என்பது எல்லை பகுதிகள் எழுதி வரும் நிலையில் தற்பொழுது இந்த பயிற்சி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்ற ஒரு கருத்தும் கூறப்படுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய வட்டாரத்தில் இந்த பயிற்சி, அதாவது ரஃபேல் மற்றும் சுகாய் விமானங்கள் அடங்கிய இந்த ஆக்ரமன் பயிற்சி என்பது அம்பாலா மற்றும் மேற்கு வங்கத்திலிருந்து செய்யப்பட்டது என்ற ஒரு தகவலையும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.